வார்த்தையின் மூலமாய் அந்த வார்த்தையில் இருக்கிற தெய்வீகமான உம்முடைய சத்தியத்தின் வார்த்தைகளை சத்தியத்திலே எங்களை சரியாக நடத்துகிற சத்திய ஆவியானவராகிய தகப்பன் எங்களுக்கு வந்து நடத்தி தரும்படியாய் எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். தகப்பனாகிய சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கண்டித்து உணர்த்துகிற எங்கள் ஆவியானவரே, இந்நாளிலே இந்த நாளின் காலை செய்தியை நீர் எங்களுக்கு எடுத்துரைத்து போதித்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மை பாதம் முடிந்து அழைக்கிறேன். அப்பா, வாரும் ஆவியானவரே, தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும், களிமண்ணை பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது கரத்திலே என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகள் ஒன்று கூட ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் சுகமும் பலனும் ஆண்டவரே, எளியவனையும் உம்முடைய பிள்ளைகள் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக. உமது தெய்வீக கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் ஆராதனையை அந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவனை வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தாவீது ராஜா இதை சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அப்போ கர்த்தர் அவருக்கு ஆலோசனை தந்திருக்கிறார் என்றால் அவர் யாரிடத்தில் போய் கேட்டிருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் போய் கேட்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் போய் விசாரிச்சிருக்கிறார். பெரும்பாலோர் செய்கிற காரியங்கள் எல்லாம் மனுஷரிடத்தில் போய் விசாரிக்கவும், மற்றவரிடத்திலே போய் இன்னென்ன விதங்களிலே சிறப்புற்றவர்கள் என்ற விதத்திலே போய் விசாரிக்க போகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜா அப்படி செய்யாதபடி தன்னை உண்டாக்கின தேவன், ஆடுகளுக்கு பின்னே தெரிந்த தாவீது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, அந்த இளம் பிள்ளையை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இஸ்ரவேலிலே யூதாவிலே ராஜாவாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அவர் ராஜாவாகணும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டதும் இல்லை, நம்மை போல கொண்டதும் இல்லை. எனக்கு இப்படி திரளான ஐஸ்வர்யங்களை தாங்க, திரளான மக்களை எனக்கு தாங்க, திரளான செல்வாக்குகளை எனக்கு தாங்க, நான் மிகப்பெரிய யுத்த வீரனாக நான் மாறணும் என்று என்றெல்லாம் அவர் நிறைய காரியங்கள் அவர் கர்த்தரிடத்தில் கேட்கலை. கர்த்தரை குறித்து தன் பிதாக்கள் மூலமாக அவர் அறிந்து கொண்ட தேவன். வேதத்தில் நாம் பார்த்தோம் முன்பெல்லாம் ராகாப் என்கிற ஒருவரை குறித்து. அவர்களுடைய சல்மோன், அவருடைய கணவர் சல்மோன், அவங்க திருமணமாகி அவர் கணவன் சல்மோன். ராகாப் சல்மோனுடைய மகன்தான் போவாஸ். உங்களுக்கு அது யாருன்னே தெரியுமோ தெரியாதோ தெரியல. போவாஸ் என்ற நபர். அந்த ராகாப்பை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில்
11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு விசுவாச வீரர்களை குறித்த பட்டியலில் ராகாப் அவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், வேசியாகிய ராகா. அவர்கள் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் கர்த்தரை பார்த்ததும் இல்லை, கொண்டதும் இல்லை. கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் கேள்விப்பட்டவர்கள். எகிப்தில் அவர் செய்த 10 அற்புதங்கள் அவர் செய்தது. செங்கடலை 2ஆக பிளந்தது. பிறகாக ஜனங்கள் அவர் வழிநடத்தி வருகிற போது ராஜாக்களை எல்லாம் முறியடிச்சுக்கிட்டு, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சர்வ லோகத்தையும் படைத்தவர் அவர்களோடு கூட இருக்கிறார், இவரை போல ஒரு தேவன் ஒரு பூமியில் கிடையாது, பரிசுத்தமும் உண்மையுமான சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவர் கிடையாது என்பதை அவர்கள் அதை அறிஞ்சதுனால தான் கீழ்ப்படியாதவர்களுடைய லிஸ்ட்டில் சேதமடையாதபடி, கீழ்ப்படியாதவர்கள்னா எரிகோ ராஜாவும் அவனை சேர்ந்தவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு வழிவிடணும், அவங்க கடந்து போகிறதுக்கு வழிவிடணும். அவங்க வழி விடலை பார்த்துருவோம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அவங்க யாரை பார்த்துருவோன்னு சொன்னாங்கன்னா, கர்த்தரை ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம் அப்படின்ட்டு. சரி, ரைட், ஓகே, ரைட். ஆனால் அந்த கீழ்ப்படியாத முரட்டாட்டம் உள்ள ஜனங்களோடு போய் அழிஞ்சிராதபடி ராகாப் அவர்கள் உடைய கீழ்ப்படிதலினாலே அவர்களும் அவர்களுடைய தகப்பன் குடும்பமும் உடன் பிறந்தவர்களை எல்லோருடைய ஜீவனும் காக்கப்படும்படி கர்த்தராலே கிருபை பெற்றார்கள். அவர்களிடத்திலே தேவனுடைய ஆலோசனைகள் வெளிப்பட்டது. வந்த வேவுக்காரர்களாகிய அவர்களிடத்துல தான் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை சொல்லி, தேவன் சொன்னார்ன்னு சொல்லலை அந்த இடத்துல, பட் ஆனால் அது தேவனுடைய ஆலோசனை தான் சொல்லி அனுப்புகிறார்கள். நீங்கள் போய் இந்த மலையில் 3 நாள் அங்கே இருங்க, அது வரைக்கும் வெளியே வந்துடாதீங்க. அப்படி நீ என்ன சொல்கிறது எனக்கு, நீ ஒரு வேசி, நீ என்ன எனக்கு சொல்கிறதுன்னு அப்படி அவங்களும் அப்படி எதுவும் சொல்லலை. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தால் அது வேவுக்காரங்களை எப்போ பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. பிடிச்சி கொடுத்து அவங்களும் பிறகால கர்த்தருடைய சேனைகள் உள்ளே வரும்போது, எரிகோக்குள்ளே வரும்போது ராகாப்பும் அவங்களை சேர்ந்தவங்களும் அழிஞ்சிருப்பாங்க. அந்த ராகாப்புடையக்குள்ளே இருந்த அந்த நற்குணம், அந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்கிற அந்த தெய்வீக சுவாபம் அவர்கள் திருமணமாகி அவர்களுக்கு கொடுத்த போவாசனிடத்தில் அது காணப்பட்டது. போவாஸ் தான் பிறகாலே ரூத் என்பவரை திருமணம் செய்கிறார்கள். அது தெரியும், ரூத் யாரை திருமணம் கர்த்தர் செய்து வைக்கிறாருன்னு. அவர்களுக்கு பிறந்தது தான் ஓபேத்துக்கு பிறந்தது தான் ஈசாய்க்கு பிறந்தது தான் தாவீது. அவங்க தான் கொள்ளுப்பாட்டி. அவர்கள் கொள்ளுப்பாட்டியாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வந்ததில் அதில் வளர்ந்ததுனால தான் தாவீது வெறும் சிறு இளம் பிராயத்திலிருந்து கர்த்தரோட கூடவே இருந்து அந்த பாடுகிற அந்த பாடல், கர்த்தரை குறித்து துதிக்கிறது, கர்த்தரை குறித்து ஸ்தோத்தரிக்கிறது, கர்த்தரை குறித்து எண்ணுவது, கர்த்தரை குறித்து யோசிப்பது. ஆனால் கர்த்தர் தாவீதை குறித்து எண்ணி யோசித்து தீர்மானித்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு. தாவீது பிறக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாக தேவன் தாவீதை குறித்து முன்குறித்து வச்சிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ராகாப்பு இவங்க யாரெல்லாம், இவங்க முன் சந்ததிகள் யாரும் பிறக்கத்துக்கு முன்னாடியே தீர்மானித்து வச்சிருக்கார் கர்த்தர் தாவீதை. அந்த தாவீதின் சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் வந்தார், இம்மானுவேலர் வந்தார். அப்போ எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். சில வேளைகளில் தாவீது ஆலோசனைகளை கேட்காம நடந்ததும் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அவர் கேட்காம நடந்ததும் இருக்குது. ஆனால் அவர் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக, ஒரு சம்பவத்தை தவிர அதுக்குரிய தண்டனை அது வந்து தான் ஆகும். ஆனால் அவருடைய மன்னிப்பும் இரக்கத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு, கர்த்தராலே பெற்றுக்கொண்டு, பிறகு கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார் என்று தான் வேதம் சொல்லுது. கர்த்தரும் சாட்சியிடுறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. அவர் தான் சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை
துதிப்பேன் என்று. எனக்கு தந்த ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமாம். 139ஆம் சங்கீதம் 17-18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். இங்கே இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. முதல்ல அதில் வாசித்ததை காட்டிலும் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்ததை காட்டிலும் இதில் தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தையானது அவர் சொல்கிறார், தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமைன்னா அவ்வளோ அருமை, இவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம சில காரியங்களை குறித்து சொல்கிறோம்ல, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை அந்த விதமாக சொல்கிறார். உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அதனுடைய கவுண்டிங் தொகை எவ்வளவு அதிகம் என்றால் மணலத்தனை பார்க்கலாம். கடற்கரை மணல் நம்ம எண்ணிடலாம். பொதுவாக நம்ம ஒரு கைப்பிடி நிறைய ஒரு மணலை எடுத்தால் நம்ம அதை எண்ணிடுவோம். பொதுவாக நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஆமாம், எண்ணிடுவோம். எண்ண முடியாது. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவருக்கு கர்த்தரை அறிந்த காலத்திலிருந்து எந்த வயதில் கர்த்தரை அறிய ஆரம்பித்தாரோ அதிலிருந்து கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளை சேர்த்து தான் சொல்கிறாரு. அவ்வளவு இருக்குன்னா அது நான் எண்ண முடியாது, எனக்கு அவர் கொடுத்த ஆலோசனைகள். அப்போ அவர் ஆடு மேய்ப்பனாய் அவர் இருந்த காலத்தில் அந்த ஆடுகளை குறித்து, அந்த ஆடுகளை பராமரிக்கிறத குறித்து, அந்த ஆடுகளை வழி நடத்துறதை குறித்து, அந்த ஆடுகள் மேலே அக்கறையாக இருக்கிறதை குறித்து, அந்த ஆடுகள் மேலே கவனமாக இருக்கிறதை குறித்து, அந்த ஆடுகளிலே அவர் எச்சரிக்கையாக இருக்கிறதை குறித்து, ஆடுகளை பாதுகாக்கிறதை குறித்து, அவைகளை எல்லாம் பராமரித்து அவைகளை போஷிக்கிற காரியத்தில் இருந்து, வேடர்களுடைய தீங்குகளிலிருந்து, திருடர்களுடைய தீங்கிலிருந்து, கள்ளர்களுடைய தீங்கிலிருந்து, எல்லா விதத்திலையும் அவர் கர்த்தரிடத்தில் அவர் ஆலோசனையை பெற்று தான் செயல்பட்டிருப்பார் என்று இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும் பொழுது தெரியுது. அந்த பழக்கம்தான் பிறகால கர்த்தர் அவரை கொண்டு நடத்த ஆரம்பிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நடத்த ஆரம்பிக்கும் போது, அவர் தம்முடைய தேசத்தையும் தேசத்தின் குடிகளை நீதியும் நியாயமாக தாவீது நடத்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீதியும் நியாயமாக செம்மையாக நடத்தினார் என்று சொல்லி, அப்போ அதற்குரிய ஞானம், தேவனுடைய புத்தி, தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தான் நடந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், சத்துருக்கள் அவருக்கு தீமை செய்ய நினைத்த போது, சத்துருக்களுடைய ஆபத்துகள் வரும்போது, யுத்த செய்திகள் வரும்போது, கூட இருந்தவர்களே கால் வாரும்போது, துரோகிகளாய் மாறும்போது, அவனுடையவர்கள் அவனை விட்டு ஓடும்போது, அவனை கல்லறியும் போது, அவனை தூஷிக்கிற அவனிடத்திலே சாப்பிட்டு அவனிலே வளர்ந்து அவனாலே ஆதரிக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள் அவனுக்கு விரோதமாக வரும் பொழுது அவர்களை எல்லாம் தாவீது கொன்று போட்டுடாதபடி கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தனால தான் அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராய், கர்த்தர் கட்டளையிடுகிற யாவையும் செய்து முடிக்கிறவராய், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்து முடிக்கிறவராய் இருந்ததுனால தான். அவருக்கும் நமக்கும் இதுதான் வித்தியாசம். சொன்ன மாத்திரத்தில் அப்படியே விட்டுட்டு எப்போ சொன்னீங்கன்னு கடந்து போயிடுவோம். அவர் ஆலோசனையை கேட்காதபடி நம்ம ஆலோசனைப்படி, நம்முடைய சுய ஆலோசனைப்படி, சுய புத்தியில் சார்ந்து மற்றவங்க ஆலோசனையை கேட்டு, பிசாசு ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்து நடந்துக்கும். ஆனால் தாவீது அப்படி இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவர் தைரியமாக சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆலோசனை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனை அறிந்திருக்கிறதை காட்டிலும் அவர் தேவனை அறிந்திருந்த விதம் ரொம்பவும்
மேலானது. அதே போல தான் நாமும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் தாவீது தேவனுடைய ஆவினாலே வேத வசனத்தை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் தேவனுடைய ஆலோசனைகள் பார்ப்பதற்கு அருமையாக தெரியும், கேட்பதற்கு அருமையாக தெரியும். சில வேளைகளில் கேட்பதற்கு அருமையாக இருக்காது, நேர்த்தியாக இருக்கிறது போல இருக்காது, செம்மையாக இருக்கிறது போல இருக்காது, கவர்ச்சிகரமாக இருப்பது போல இருக்காது. ஆனால் அந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு செய்து முடிக்கும்போது அதுக்கு பிறகு அது எத்தனை நேர்த்தியானதும் அருமையானது என்று அப்பொழுது தான் தெரிய வரும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அனுப்புகிற மனுஷனுக்கு, அனுப்புகிற வாய்களுக்கு, அனுப்புகிற மனுஷிகளுக்கு இது விளங்காது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார். நான் என் வாய், என் நாக்கு, என் வாய், என் உதடு, என் மூளை, என் கண், நான் அப்படி தான் பார்ப்பேன், நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி 2 கொடுத்தா தான் சரியாக வரும், அப்படி 2 பிச்சு எடுத்தால் தான் சரி வரும், அப்படி கொத்தி போட்டு எடுத்தால் தான், கூறி எடுத்தால் தான், கீறி எடுத்தால் தான் சரி வரும், இப்படி ஒன்று நறுக்குன்னு கொடுத்தா தான் சரி வரும், நச்சுன்னு கொடுத்தா தான் சரி வரும். இதெல்லாம் சாத்தானுடைய ஆலோசனைகள், சாத்தானுடைய தூண்டுதல்கள். ஆனால் தேவனுடையது அப்படி கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 28. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இப்போவே நம்ம எங்கே போயிட்டோம்? வசனத்தை ராங்காக போயிட்டோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், யோசனையிலே மகா பெரியவர். ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் என்பதை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் போது தான் அது எத்தனை ஆச்சரியம் என்பது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் ஆச்சரியம் என்பது எதுவுமே தெரியாது. அது தெரியாத வரைக்கும் பூனை மாதிரி பிறண்டிக்கிட்டே இருந்தோம்னா, அடுத்தவங்கள பூனை மாதிரியே பிறண்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களும் நஷ்டப்பட்டு, பிறண்டல்ல இருக்கிறவங்களும் நஷ்டப்பட்டு, ஒட்டுமொத்தமாக நஷ்டப்பட்டோம். நாம் எப்பொழுதும் ஆடுகள் என்பதை நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவாலே, மெய்ப்பராலே நடத்தப்படுகிற ஆடுகள் என்று நினைக்கணுமே தவிர நம்ம எப்பவும் பூனையாக இருக்கக்கூடாது. ஒரு நேரம் பூனையாக இருக்கிறோம், ஒரு நேரம் டாகாக இருக்கிறோம், ஒரு நேரம் மிருகமாக இருக்கிறோம். அதுபோல் இருக்கக்கூடாது. துர்ச்செய்தியை கேட்கறதுனாலே நீதிமான் திடனாய் இருப்பான் என்று தான் வேதவசனம் சொல்லுது. கர்த்தர் நல்ல செய்திகளை, நல்ல காரியங்களை, நல்ல நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல விடுதலைகளை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தி வச்சிருப்பார். அது எல்லாம் மனுஷனுக்கு இதை முதல்ல நான் எல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொல்லவும் நம்மளை போல அவசரப்பட்டு சொல்லுகிறவரும் அல்ல. ஆனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ வேற யாராலையும் வராது, வேற எவரிடத்துலேருந்தும் வராது. யாரிடத்துலேருந்து வரும்னு சொல்கிறாரு? அவருடைய முதல் மனைவியாகிய அக்கினோவை பார்த்து சொல்கிறாரு, அக்கினோவே நீ பயப்படாத சொல்கிறாரு இல்லையா? அவர் சொல்கிறார் அவர் ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே என் ஆத்மாவே தேவனை நோக்கி, ஏன்னா இது எகிரிக்கிட்டே இருக்குது, துள்ளிக்கிட்டே இருக்குது. இப்போ என்னை விடு, நான் எல்லாத்தையும் செய்து கீச்சிட்றேன்னு எகிருது நான் செய்துறேன்னு. அதான் சொல்லார். நான் தான் இன்னொரு வேதவசனம் சொல்லப்படுகிறது நிருபத்தில்,
ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்கன்னா, அடங்காத காளைகளாக எருதுகளாக நம்ம சில நேரம் இருக்கிறோம். என்னது? அடங்காத காளை, ஜல்லிக்கட்டு காளையை போல், அடங்காத ஜல்லிக்கட்டு காளையை போல், எருது போல் எகிரிக்கிட்டு இருக்கிறோம். கேட்பார் பேச்சை கேட்டு, வேண்டாத பேச்சுக்களை கேட்டு சொல்கிறவங்க யாரும் தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்க போகிறது கிடையாது. பூமியில் எந்த மனுஷனையும் ரட்சிக்க முடியாது. தன்னைத்தான் எந்த மனுஷனும் ரட்சித்து கொள்ள முடியாது. இன்னொரு மனிதனை விடுவிக்கவே முடியாது. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஆன்னு கேட்டு அசை போட்டு காளையாக மாறிடுறோம், காளைகளாக எருதுகளாக மாறிடுறோம். ஆனால் ஆடுகளாக இருக்க வேண்டியவங்க என்னவா மாறிடுறோம்? மாடுகளாக காளைகளாக மாறிடுறோம். அதனால தான் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. அப்படியே அடங்கி இருந்தால் தான் சாதுவான ஆட்டுக்குட்டியாக மாறுவோம். மேய்ப்பன் சொல்கிறதை எல்லாம் செய்வோம். மேய்ப்பனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அவருக்கு முன்பாக சாந்தமும் அமைதல் உள்ளவர்களாகவும் அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்கிறவர்களாகவும் இருப்போம். எருமையாகவும் எருதாகவும் மாடாகவும் இருந்தோம்னா நிச்சயமாக கட்டாயம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க மாட்டோம். கர்த்தருடைய ஆலோசனைப்படி செயல்படவே மாட்டோம். அதனால தான் சொல்கிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, வெயிட் பண்ணு, தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62 எடுத்தாச்சா? 1ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமாம், ஃபஸ்ட்டு வசனம், தேவனை நோக்கி என் ஆத்துமா முதல்ல அமர்ந்திருக்குது. என் ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்குது? என்னுடைய உடன் பிறந்தவங்களை நோக்கி அமர்ந்திருக்கு. எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் என் உடன் பிறந்தவர்கள் ரட்சிப்பார்கள். என் உடன் பிறந்தவர்கள் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து பாதுகாப்பார்கள். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் என் தூர உறவினர்கள் ஆகாயத்தின் செட்டைகளை அடித்து கொண்டு உயர பறந்து வந்து அப்படியே களத்தில் வந்து இறங்குவார்கள். பேராசூட்டில் இறங்குவது போல இறங்குவார்கள். எனக்கு ஒரு தேவை என்று சொன்னால் என் ஜனம் படையெடுத்துக்கிட்டு வரும். நான் செய்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன், கவலைப்படாத, பயப்படாத, தைரியமாயிரு, நான் இருக்கிறேன், தேவன் இருந்தா என்ன, இல்லை என்ன, நான் இருக்கிறேன் என்று. உனக்கு என்ன ஆலோசனை வேணும், உனக்கு என்ன யோசனை வேணும், உனக்கு என்ன ஐடியா வேணும், நான் தரேன், நீ கவலைப்படாத. நான் ஒரு ரத்தம் இல்லையா, சும்மா போயிடுவேனா? உன் ரத்தத்தை எடுக்காமல் விடுவானா? உன் ரத்தத்தை உரியாமல் விடுவானா? அது எப்படி? உரியாமல் விடமாட்டேன், கட்டாயம் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் தாவீது அப்படி நம்மை போல அல்ல. தேவனை நோக்கி என் ஆத்துமா முதல்ல அவரை நோக்கி தான் அமர்ந்திருக்குது. அவரால் தான் என் ரட்சிப்பு வரும். என் பிரச்சனை அவரால் தான் தீரும். என் பிரச்சனையை தீர்க்கிறவர் அவர் தான். என் தேவைகளை அறிஞ்சிருக்கிறவர் அவர் தான். என் பிரச்சனைகளை எப்படி அழிக்கணும் என்பதற்கான சகல காரியத்தையும் வைத்திருக்கிறவர் அவர்தான். என்னை எப்படி மீட்க வேண்டும், என்னை என்னென்ன விதத்தில், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும்,
என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் என்னை மீட்டெடுக்க அவரிடத்துலந்தான் எனக்கு ரட்சிப்பு வரும். இந்த வசனத்தில் சொல்லுகிறவர் தான் 121 வசனத்தை எழுதினவரும் அவர் தான். ஒன்றாம் வசனம், இது 62 கை இருக்கட்டும். 121 அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமாம், என் ஆத்துமாவும் அவரை தான் நோக்கம், என் கண்ணும் அவரை தான் நோக்கம். ஆனால் நாம் யோசித்து பார்க்கணும், நம்ம கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார், பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமுக்கு ஆதரவாய் இருப்பேன், அதை காத்து தப்ப பண்ணுவேன், கடந்து வந்து விடுவிப்பேன். எரேமியா 31:5. அப்போ பறந்து வருகிற செய்திகள், வருகிற பருந்துகள், மனுஷர் ரூபத்தில் வருகிற பருந்துகள், பிணந்திண்ணி கழுகுகள், இவைகளெல்லாம் வரும்போது, இவைகளெல்லாம் வந்துச்சு, வராமலாம் இல்லை, வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் பிணந்திண்ணி கழுகுகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. ஆனால் பிணந்திண்ணி கழுகுகளிலிருந்து காக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உடனே செய்தியை கர்த்தருக்கு அனுப்பாமல், செய்தியை கர்த்தருக்கு தெரிவிக்காமல் யாருக்கு சொல்லுகிறோம், யாருக்கு சொல்லுகிறோம், மனுஷருக்கு சொல்லுகிறோம், மனுஷருக்கு சொல்லுகிறோம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷருக்கு சொல்லுகிறோம், காப்பாற்ற மனதில்லாமல் பலன் இல்லாதவர்களுக்கு சொல்லுகிறோம். ரட்சிப்பு மனுஷனிடத்தில் கிடையாது, தேவனிடத்தில் தான். ஒத்தாசை தேவனிடத்துலந்தான் வரும், இருதயங்களை மாற்றுகிற தேவனிடத்துலந்தான் வரும், காரியங்களை சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரால் தான் வரும். இது வரைக்கும் சூழ்நிலையை மாற்றலை, காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இல்லைங்கிறதுனால எதுவுமே இல்லைன்னு ஆகிட போகிறது இல்லை, கர்த்தரால் இல்லைங்கிறதுனால கர்த்தரால் இல்லைன்னு ஆயிட போகிறதில்ல. மனுஷனால் ஆகாதுங்கிறதுனால கர்த்தரால் ஆகாததுன்னு இல்லை, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இங்கே சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வேத வசனம் புதிதாக இப்பொழுது தான் சேர்க்கப்பட்டது வேதத்தில். சமீப காலத்தில் தான், கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு முன்னாடி தான் வேதத்தில் இது சேர்க்கப்பட்டது. நமக்கே நல்லா தெரியுது, ரொம்ப ஒரு டூப்பான செய்தின்னு தெரியுதுன்னு இல்லையா, நம்ப முடியல நம்மளால். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 2ஆம் வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ இங்கே என்ன சொல்கிறார், மறுபடியும் வரும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இது வரைக்கும் வரலை, ஆனால் வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொன்ன மாத்திரத்தில் டப்புன்னு வந்துடாது. டப்புன்னு வசனத்தை சொல்லி முடிச்சிட்டேனே, வரணும் என்னன்னு. ஆனால் இந்த வசனம் பொய் சொல்லாதது, இந்த வசனம் பொய் சொல்லாதது, இந்த வார்த்தையும் வசனமும் தேவன். அப்போ அவரிடத்துல இருந்து, அப்போ வானத்தையும் பூமியும் அண்ணாந்து பார்க்குறவங்கிட்ட இருந்து ஒத்தாசை வராது. இது வானத்தையும் பூமியும் அண்ணாந்து பார்க்குறவங்கிட்ட இருந்து, நம்ம தானே வானத்தையும் பூமியை அண்ணாந்து பார்க்கறது, நம்ம தானே வானத்தை பூமியை அண்ணாந்து பார்க்குறோம். வானத்தை அண்ணாந்து பார்க்குறோம், பூமியை கீழே பார்க்குறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை பார்க்க சொல்லி தான் தாவீது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வானத்தை பாரு, அந்த நட்சத்திரத்தையே சொல்லி புகழ்ந்துட்டு, அதை உண்டாக்கினவரை சொல்லு, அதை படைச்சவரை சொல்லு. அந்த வானமும் பூமியும் நட்சத்திரத்தை காட்டிலும் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன்தான் தேவனாலே விசேஷித்தமானவன். தேவனாலே மனுஷன் விசேஷித்தமானவன். தேவன் இல்லாமல் விசேஷித்தமானவன் அல்ல, தேவனாலே விசேஷித்தமானவன். நட்சத்திரத்தை காட்டிலும், சூரிய நட்சத்திரத்தை காட்டிலும்
மனுஷன் விசேஷித்தமான. ஏன்னா தேவன் மனிதனுக்காக தான் எல்லாவற்றையும் படைத்தார். தன்னுடைய மனிதனுக்காகத்தான் எல்லாத்தையும் படைத்தார். அப்போ அவரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். அங்கேயே சொன்னார், சங்கீதங்கள் 62 சொன்னார், முதல் வசனத்தில் சொன்னார், தேவனை நோக்கி அமர்ந்து ரட்சிப்பு தேவனிடத்திலேருந்து வரும். தேவனிடத்திலேருந்து ரட்சிப்பு, தேவன் செய்கிற காரியங்கள், செய்து முடிக்கிற காரியங்கள் கர்த்தரிடத்திலேருந்து வரும். ஆனால் அங்கேயே சொல்கிறார் 62:1. அப்புறம் 62:5 சொல்கிறாரு, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துருன்னா வெயிட் பண்ணு, வந்துடும். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று 121 சொல்கிறார். கட்டாயம் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். எவைகளுக்கெல்லாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற காரியம், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற காரியம் ஒரே ஒரு அணு கூட அசைஞ்ச மாதிரியே இல்லை. ஒன்றுமே ஒரு மாற்றத்தையுமே காணாதது போல இருக்கிற சூழ்நிலையில் தான் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததென்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததென்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் வந்தது, தேவன் வைத்திருந்த நாள் வந்தது, பூமியிலே அவர் வெளிச்சம் உண்டா கடவுதென்று சொல்லுகிற ஒரு நாள் வந்தது. பூமி இப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்குது, அதில் கொஞ்சம் ஆழத்தின் மேலே இருள் இருக்குது, ஆவியானவர் ஆழத்தில் அசைவாடணும், வெளிச்சம் வரணும் அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. அந்த சொல்லும்போது எந்த மனுஷனும் இல்லை, தேவன் உண்டாக்கலை, இன்னும் தேவன் உண்டாக்கலை. கேட்குறோமா? உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார். வெளிச்சம், அதான் ஜீவன், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுபோல் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் செத்தது போல, இத்து போனது போல, செத்தது போல, மரித்தது போல இருக்கிறவைகள் எல்லாம் இமை பொழுதிலே அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே எல்லாம் உயிரடையும்படி உன்னதமான மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படி, பிரச்சனைகள் அழிந்து ஒழிந்து போகும்படி, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், வேலையில், பொருளாதாரத்தில், கடன் பிரச்சனை, இன்னும் என்னென்ன பிரச்சனை என்ற விதத்தில் இருக்கிற எந்த வகை ஜீவனத்துக்கு பிழைப்புக்குரிய காரியம், கொடுமையான பஞ்சம், வறுமை, எல்லா விதத்திலையுமே வறுமை, ஒரு வறுமை இல்லை, எல்லா விதத்திலையும் தேவன் நல்ல விதமாக கொடுத்து நல்ல விதமாக நடத்துகிறவங்களே எதுவும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உண்மையான பஞ்சம் வரும். அவங்களுக்கு இருந்தும் தேவன் கிருபையாக கொடுத்து நடத்தும் போதே அனுப்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது என்ன வரணுமோ அது வரும். அது அவங்களுக்கு அது வரும். அது யாரோன்னு எனக்கு தெரியாது, வரும். ஆனால் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து நடுங்குகிறவர்கள், தேவனுக்கு அஞ்சி நடுங்குகிறவர்கள், மற்றவர்களை குறித்து குறை பேச பயப்படுகிறவர்கள், குற்றஞ்சாட்ட பயப்படுகிறவர்கள், பழி போட பயப்படுகிறவர்கள், பூனை போல பீறுகிறதற்கு பயப்படுகிறவர்கள், காளையை போல எகிராமல் இருக்கிறவர்கள், எருது போல எருமை போல எகிராமல் இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியை போல கர்த்தராலே நடந்து கொள்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவராலே வரும் என்று. அதே 62ஆம் சங்கீதத்தில் பாருங்க, 2ஆம் வசனம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அசைச்சு ஆட்டுகிற காரியங்கள் நடது. நிறைய பிணந்தின்னி கழுகுகள் வருது, நிறைய பறந்துகள் வருது. தேவனுடைய பிள்ளைகளுடைய கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டு இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வேரோடு கொத்திக்கிட்டு போகும் வருது. தேவனை உற்று நோக்கு பார்க்கும்படியான கண்களை பிடுங்கும்படி வருது. தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற ஆத்துமாவை அமர்ந்திருக்க கூடாதபடி நித்தமும் விசனம் உண்டாக்கும்படி செய்கிறது. அலறும்படி செய்ய வருது. ஒருவேளை நான் பிணந்தின்னி கழுகா இருக்கிறேனான்னு பார்த்துக்கணும். நான் பிணந்தின்னி கழுகாக பறந்தாக இருக்கிறேனான்னு பார்த்துக்கணும். நான் எருதாக, எருமையாக, மாடாக,
நான் இருக்கிறேனா? பூனையா இருக்கிறேனா? என்னை ஆடு மாடு பூனையா என்னை தேவன் உண்டாக்கலை. என்னை ஒரு மனுஷனாக தேவனுடைய சாயலின்படி என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்காகவே என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய நோக்கத்துக்கென்றும் அவர் சித்தத்துக்கும் என்றே என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவதற்காக என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என் விருப்பம் என்னிலே அழிந்து போய், என்னிலே வேரோடு அழிந்து போய், அவர் விருப்பம் மட்டுமே என் வாழ்க்கைக்குள்ளே, எனக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே இருக்கும்படி என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தும்படி என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்துவது எப்படி? நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அவரை தவிர்த்துட்டு மனுஷனை போய் பீறுகிறவர்களுக்கு தேவன் ஒத்தாசை செய்யவே மாட்டார். ஒத்தாசை செய்யவே மாட்டார். இங்கு சொல்லப்படுது 3ஆம் வசனம், நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்வீர்கள். இங்கே தாவீது சொல்றார், நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நித்தமும் 24 மணி நேரமும் 365 நாளும் இதே நினைவா, இதே எண்ணமா, இதே ஆலோசனை பண்ணிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு மந்திரத்தையும் மந்திரத்தையும் எல்லா மாந்திரிகத்தையும் செய்வனை மந்திர சூன்யங்களை கட்டவிழ்த்துட்டு பிணந்தினி கழுகுகளை அனுப்பி, பறந்துகளை அனுப்பி, எருதுகளை காளைகளை அனுப்பி, இவ்வளோ நாளைக்கு வியாதிகளை கட்டவிழ்த்து, மரணத்துக்கு ஏதுவான கிரியைகளை கட்டவிழ்த்து, விபத்துக்கு ஏதுவான கட்டவிழ்த்து, வாக்குவாதங்களும் வம்புகளும் சண்டைகளையும் கட்டவிழ்த்து, வறுமையும் பஞ்சமும் இல்லாமையும் தோல்வியும் நஷ்டத்தையும் காலதாமதத்தையும் கட்டவிழ்த்து, எல்லா விதத்திலையும் மனநோவுகளையும் மன முறிவுகளையும் கட்டவிழ்த்து, விதத்துக்கு விதம் வெட்கத்தையும் அவமானத்தையும் சிறுமையும் நிந்தையையும் கட்டவிழ்த்து, நித்தமும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தீங்கு செய்ய நினைக்கிறீங்க. நீங்கள் தீங்கு செய்ய நினைப்பீர்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சங்கரிக்கப்படுவீர்கள்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? பூமியில் இருக்கவே மாட்டீர்கள். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து தீங்கு செய்கிறவர்கள் தேவனாலே சங்கரிக்கப்படுவார்கள். நாம் எவ்வளவு காலம் வாய் என்னுடையது, நாவு என்னுடையது, உதடு என்னுடையது, மூளை என்னுடையது, கண்ணு என்னுடையது, கை எந்து என்று சொல்லி, கால் எந்து, நான் எதை வேணா செய்வேன் என்று சொல்லி வானவிலால் தங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது, இவ்வளவு உயர்த்தியும் தேவன் கண்டிக்கலை, நம்மளை துண்டிக்கலை அப்படின்னா, சரி என்று போகிறவர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய சங்காரம் சடீதில் வரும். எப்படி அவரை நம்புகிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைங்க நம்புகிற காரியம் வருமோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஒருவேளை நாமே நமக்கு விரோதமாக இருந்துக்கிட்டு நம்ம சரியா இருக்கிறோன்னு எண்ணத்தில் போனாலும் காலி. அதையும் பார்த்துக்கணும். நாம் சரியா தேவனுக்கு முன்னாடி கிருபையின் ரத்தத்துக்குள்ளே இருப்போமானால், கிருபையின் ரத்தத்துக்குள்ளே அடங்கி இருப்போமானால் நிச்சயமாக காக்கப்படுவோம். ஆனால் சங்கரிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு, சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கு, இடிந்த சுவர் எப்படி இருக்கும்? கம்பீரமாக நிற்கும். இடிந்த சுவர் விழுந்த இடத்துலையே அப்படியே கிடக்கும். அப்படி ஒரு நாள் வரும். அப்படி ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளை பகையாய் பகைக்கிறவர்கள் தங்கள் துன்மார்க்கத்தினாகிய சாத்தானுடைய ஆலோசனையிலே செவி கொடுத்து அதன்படியே கை பாவையாய் செயல்படுகிற அனைவரும் சங்கரிக்கப்படுவார்கள். அதனால் தான் தாவீது சொல்ல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. 4ஆம் வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பாருங்க, அவனை தள்ளணும். அவனை இந்த பூமியில் இருக்கவே கூடாது, தள்ளணும் என்று அவர்கள் ஆலோசனை பண்ணி, என்ன பண்ணி?
சாத்தானும் சாத்தானின் மனுஷரோடு ஆலோசனை பண்ணி அபத்தம் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அபத்தம், பொல்லாத வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை, ஆபாச வார்த்தைகளை, பட்டய குத்து போல வார்த்தைகள், கிழித்தெடுக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளினாலே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்படாத வார்த்தைகளாலும் நிரப்பி அவர்கள் அபத்தம் பேசுகிறார்கள். தங்கள் வாயினால் கடைசியில் எல்லாம் சொல்லிட்டு சரி கர்த்தர் செய்வார், கர்த்தர் விடுப்பார் என்று ஆசீர்வதிப்பது போல, ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்வது போல சொல்லுகிறார்கள். ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். தங்கள் உள்ளத்திலே என்னவா இருக்கிறார்கள்? சபிக்கிறார்கள். நல் விரும்பிகளைப் போல வெளியிலே காணப்படுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்தமான பார்வையிலே அவர்கள் சபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சாபம் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி வரவே கூடாது. தேவனுடைய ஆலோசனைகள் தேவ பிள்ளைகளுக்கு நிறைவேறக்கூடாது. தேவனுடைய நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூடாது. பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை அதிகமாகிட்டே போகணும். டெய்லி பயத்திலே சாகணும். நினச்சி பயத்திலே சாகணும். 5 ரூபா வந்ததுன்னா 10 ரூபா செலவு வரணும் என்றெல்லாம் என்று எல்லா விதத்தில் 5 ரூபா கூட வரக்கூடாது, 5 காசு கூட வரக்கூடாது என்று செய்கிறவர்கள். ஒரு கடுகளவு சுகம் கூட இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் இருக்கக்கூடாது, வியாதிகள் அதிகமாகணும் என்று எல்லா விதங்களிலும் செய்கிற சத்துருக்களை தேவன் சங்கரிப்பார். அந்த சத்துருக்களுக்கு நீங்க என் ஆபத்திலே எனக்கு நீ வா, என் ஆபத்திலே நீ எனக்கு ஒத்தாசை செய் என்று எங்கேயும் தாவீது சொல்லலை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது சந்தோஷப்படுவதுதான் மனுக்குலம். ஆனால் தேவகுலமாகிய மகனாகிய கர்த்தராகிய தேவன்தான் நம் மீது நல்லதை நினைக்கிறவர், நல்லது மட்டுமே நினைக்கிறவர். நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும், அதிலே நாம் பிழைத்திருக்கணும் என்று விரும்புகிறவர். ஆமென். பிழைத்திருக்கணும் என்று விரும்புகிறவர். அப்படி சொல்லிட்டு தான் இந்த 4 வசனம் சொல்லிட்டு தான் 5ஆம் வசனத்தில் இப்படி வருது. ஸ்ட்ரெயிட்டாக 5ஆம் வசனம் எப்படி வருதுன்னா இப்படி தான் வருது. 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. இவ்வளோ கேள்விப்படுறேன், இவ்வளோ துன்மார்க்கமாக நடப்பிக்கிறாங்க, துன்மார்க்கமாக வர்றாங்க. நான் மனுஷரோடு ஷேர் பண்ணும்போது சில வார்த்தைகளை மட்டுமே சொல்கிறோம், மனுஷருடைய தகாத வார்த்தைகளை குறித்து. ஏனென்றால் அதில் இருக்கிற அதிகத்தனமான வார்த்தைகள், அதில் இருக்கிற அவர்களோடு கொண்டு வந்த நிறைவான வார்த்தைகளை நாம் மற்றவரிடத்தில் ஷேர் பண்ணுவதனால பிரயோஜனமே கிடையாது. அது ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாங்க. அதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியான்னு கேட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அது நமக்கு தெளிவான பிறகு அதையும் நம்ம சொல்லாமல் இருப்பது நல்லது. கர்த்தரிடத்திலேயே நாம் ஊற்றி விடுவது நல்லது. அதுதான் 8ஆம் வசனம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்க. ஒரு காலகட்டம், இந்த கடந்து போகிற காலகட்டம் கர்த்தரையே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. கர்த்தர் மேலேயே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையே ஊசலாடுது. கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையே டான்ஸ் ஆடுது. கர்த்தரே ஒருவேளை கர்த்தர் தான் சொன்னாரா, கர்த்தர் சொன்னார்தான் நமக்கு நடக்குமே, கர்த்தர் சொன்னதான் நமக்கு நிறைவேறுமே, இது கர்த்தர் சொல்ல போல இருக்கு. கர்த்தர் டைரெக்டாக நமக்கு வார்த்தையை கொடுக்க மாட்டேங்கிறாரு. கிழக்கு திசையிலேருந்து வருகிற ஒரு புருஷன், ஒரு கட்சியை கட்டி கொண்டு வர ஒரு புருஷன் வராரு. அவர் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாரா பார்ப்போம். மேற்குலேருந்து ஒரு ஸ்திரீ வராங்க, கட்சியை கட்டி கொண்டு அணிகலன்களை அணிந்து கொண்டு வராங்க. அவங்க கிட்டேருந்து ஒருவேளை ஒரு வார்த்தை வருமா, நம்ம போய் பார்க்கலாமா, கேட்கலாமா? ஒருவேளை அவங்களாவது கர்த்தர்கிட்டேருந்து கேட்டு, நம்மகிட்ட தான் கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேன், அவங்கக்கிட்டையாவது போய் கேட்கலாமே அப்படின்னு போனால் சவுளு போல இருப்போம். சவுளுக்கு கர்த்தருடைய வார்த்தை எதுவுமே கிடைக்கல. அவனுக்கு ஊர்மையிலாவது சொப்பனத்திலேயாவது எதுலையுமே கர்த்தர் அவனை கை கழுவிட்டார், கர்த்தர் அவனை புறம்பே தள்ளிட்டார், கை கழுவிட்டார். அவனோட கூட இல்லை. அவனுடைய ராஜபாரியத்தை கர்த்தர் தாவீதின் பக்கமாக திருப்பும்படி பண்ணிட்டார். அது அவருடைய தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் சவுல் கடைசியில் போய் ஒரு சூனியக்காரின் இடத்துல போய் கேட்டான்.
அப்போ சூனியக்காரினிடத்தில் கேட்டதுனால சூனியக்காரி சாமுவேலை எழும்பி வரும்படி செய்ததுனால சூனியக்காரி பெரிய ஆளா என்ன? கிடையாது. பெரிய ஆளா என்ன? சூனியக்காரி தான். அப்போ சாமுவேல் எழும்பி தன் தூக்கத்தை கலைத்து எழும்பி வரும்படி செய்ததுனால வல்லம் அவளுக்கு ரொம்ப பெருசு, சாமுவேலே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறா என்று அர்த்தம் அல்ல. அப்போ அங்கிருந்து வரும், இந்த ஐயா கிட்டேருந்து வரும், அந்த ஐயா கிட்டேருந்து வரும், இந்த அம்மா கிட்டேருந்து வரும், அந்த ஐயா கிட்டேருந்து வரும் என்பது நம்மை நாமே சிதைச்சுகிறது. நம்மை நாமே இருக்கிறது பத்தாதுன்னு சிதைச்சுகிறது, அழிச்சுகிறது. அவங்க கிட்டேருந்து வரும் ஆலோசனை, இவங்க கிட்டேருந்து வரும் ஆலோசனை இல்லை. தாவீது சொல்வது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆலோசனைகள். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை தான் நலமானது, நன்மையானது, கலப்படம் இல்லாதது, தீமை இல்லாதது, என்னை எந்த விதத்திலும் பாதிக்காதது. என்னை எல்லா தீமையிலிருந்தும், தீங்கிலிருந்தும், தீமையிலிருந்தும், பேராபத்திலிருந்தும், கண்ணிகளிலிருந்து என்னை தப்புவிக்கக்கூடியது கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமே. எஸ்ராவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 27 வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எஸ்ரா அலங்கத்தை கற்ற காரியத்தில், கர்த்தருடைய அலங்கத்தை கற்ற காரியத்தில் அவருக்கு கிடைச்ச தேவனாலே ராஜாக்களிடத்திலிருந்தும் பிரபுக்களிடத்திலிருந்தும் கிடைத்த தயவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விரிவாக போகலை, எழுதப்பட்டிருக்கு. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளிய, ராஜாவுடைய இருதயத்தில் அந்த யோசனையை, அந்த ஆலோசனையை கர்த்தர் தான் ராஜா கிட்ட கொடுத்தாரு. யார் கொடுத்துருக்கிறா? கர்த்தர் கொடுத்ததை யார் பார்க்குறா? எஸ்ரா பார்க்குறாரு. யார் பார்க்குறா? எஸ்ரா பார்க்குறாரு. எஸ்ரா பார்த்தது இல்லைன்னா ராஜா இருதயத்திலேருந்து இப்படி சொல்லிட்டு இருப்பார். வெறும் ராஜாவின் இடத்துல கர்த்தரிடத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கு முன்பாக எனக்கு எல்லார் இருதயத்திலும் கிரியை செய்திருக்கிறார். ராஜான்னா ஒரு தேசத்தை ஆளக்கூடியவன். அந்த ஆளக்கூடியவன் கண்கள்லையும் ஆளக்கூடியவன் இருதயத்திலையும் அவனோடு இருக்கிற மந்திரிகள், ஒட்டுமொத்த மந்திரிகளுடைய இருதயத்திலும் அவனை சேர்ந்த கைக்குள்ளான அவனுடைய ஆட்கள் அத்தனை பேருடைய இடத்திலும் ஒரே மாதிரி கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். கிரியை செய்து தயவு கிடைக்கும்படி செஞ்சிருக்கிறார். இதை செய்த தேவனுக்கு, இது தேவனால் மட்டுமே செய்ய முடியும். அங்கே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. இன்னொரு இடத்துல 121 சங்கீதத்தில் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதே வார்த்தையின்படி தான் எஸ்ராவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. இந்த ராஜாவினுடைய இருதயத்தில், அந்த ராஜாவுடைய இருதயத்தில் எப்படி பேசினாரோ ஒருமிக்க ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள ஒரே மாதிரி எண்ணங்களையும் யோசனைகளையும் எப்படி கொண்டு வந்தாரோ அது அவர் செய்த காரியம். அவருடைய ஆலோசனை, அவருடைய யோசனை இங்கே நடந்திருக்குன்னு எஸ்ராவுக்கு நேரில் போகும்போது தான் தெரியுது கர்த்தர் இந்த தயவை கிடைக்க பண்ணியிருக்கிறார் என்று. ராஜாவின் இடத்துல எஸ்ராவுக்கு முன்னாடியே ராஜாவின் இடத்துலையும் அரசாங்கத்தில் இருக்கிற
ராஜரீகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த ராஜாவின் இடத்திலையும் அவனுடைய சகல மந்திரிமார்களுடைய இருதயத்திலும் அவனுடைய சகல கைக்குள்ளான பிரபுக்கள் அவனை சேர்ந்து அவனுக்கு என்னென்ன யாராக இருக்காங்களோ அத்தனை பேரில் ஒரு ஆள் கூட மாறி பேசாதபடி, மாறி ஒரு ஆலோசனையை சொல்லாதபடி, மாறி ஒரு தப்பான யோசனையை சொல்லாதபடி, கர்த்தர் என்ன போட்டாரோ அதை மட்டுமே சொல்லும்படியாய் அந்த மகா பெரிய தயவு அங்கே உண்டாயிருக்கு என்று எஸ்ரா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் தெரியாது. எஸ்ரா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் தெரியாது. அங்கே ராஜாவும் அவனை சேர்ந்தவர்களை சந்திக்கும் போதுதான் தெரியுது கர்த்தர் எவ்வளோ பெரிய தயவை உண்டு பண்ணினார் என்று. அதை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் எஸ்ரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் வாசிக்கிறது கரெக்டு தான். 608 பேஜ் 608. இப்போ வாசிங்க. எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். ஆமாம், எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வந்த அந்த செய்தியை தேவன் அவர்களுக்கு அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று. என்ன ஆக்கினார் என்று அங்கே அபத்தமாக்கின பிறகுதான் இங்க தெரிய வருது அபத்தமாக்கினார் என்று. அங்கே அபத்தமாக்கின பிறகுதான், அதுக்கு பிறகுதான் தெரிய வருது தேவன் அபத்தமாக்கினார். இது வரைக்கும் என்னென்ன ஆலோசனைகளை கொடுத்தாங்களோ, என்னென்ன எழுதி கொடுத்தாங்களோ, என்னென்ன வகைக்கு வகை கொடுத்தாங்களோ, என்னென்ன வகைக்கு வகை கொடுத்தாங்களோ, என்னென்ன விதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கக்கூடாது, அனுகூலம் உண்டாக்கக்கூடாது, சகாயம் கிடைக்கக்கூடாது, ஒத்தாசை கிடைக்கக்கூடாது, எழும்பக்கூடாது, பிரச்சனைகள் தீர்க்கக்கூடாது, தேவனுடைய ஆலயம் கட்டப்படக்கூடாது, அலங்கம் கட்டப்படக்கூடாது, தேவ சித்தம் நிறைவேறக்கூடாது, தேவ நோக்கம் நிறைவேறக்கூடாது, தேவ பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் இழந்த சமாதானம் திரும்ப வரக்கூடாது, இழந்த ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடாது, இழந்த வேலை திரும்ப வரக்கூடாது, என்னென்னலாம் இழந்தமோ அதெல்லாம் திரும்ப வரக்கூடாது, காரியங்கள் வாய்க்கக்கூடாது, காரியங்கள் கைகூடி வரக்கூடாது, ஜெயம் உண்டாகக்கூடாது, தேவ வார்த்தை நிறைவேறக்கூடாது, தேவ வேலைகள் நிறைவேறக்கூடாது என்றெல்லாம் விதத்தில் ஆலோசனைகளும் அதற்குரிய என்னென்ன வகைகள் செய்யப்பட்டதோ தேவன் அதை எல்லாம் ஒட்டுமொத்தமா அபத்தமாக்கினார் என்று. தேவன் அதை ஒட்டுமொத்தமா அபத்தமாக்கினார் என்று இப்படிப்பட்டவைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவர்கள், அதன் ஊடாய் கடந்து வந்தவர்கள் பிறகாலே பார்க்கும்போது தெரிது தேவன் அதை எல்லாம் அபத்தமாக்கி போட்டுட்டார், ஒன்று விடாமல் அபத்தமாக்கி போட்டார் என்று பகைஞர்கள் கேட்டபோது இவ்வளவு பண்ணியிருக்கு, அது எப்படி அபத்தமாகும், அது எப்படி ஒன்றுமில்லாமல் ஆகும்னா அது கர்த்தராலே ஒன்றுமில்லாமல் போயிற்று. சாத்தானின் மனுஷர்களும் துன்மார்க்க அதிகாரிகளும் கொடுத்த ஆலோசனை எல்லாம் அபத்தமாயிற்று. கர்த்தராலே அபத்தமாயிற்று. யாராலே ஆயிற்று? கர்த்தராலே அபத்தமாயிற்று என்று பகைஞர்கள் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கடவுளுடைய வேலையை செய்வதற்கு பீஸ்ஃபுல்லாக திரும்பி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல் என்ற வார்த்தையே எங்களுக்கு ஒரு சமாதானமான முறையில், ஒரு நிம்மதியான முறையில் இல்லை. பயத்திலேயே இருந்த எங்களுக்கு அந்த பயத்தை போக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்து அதே நெகேமியா 19ஆம் அதிகாரம்
அதே அதிகாரம் நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம். என் தேவனே நான் நெகேமியா 608, பேஜ் 608, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது. அவ்வளோதான். வேலை பெரியதும் விஸ்தாரம் உள்ளதா இருக்குது. வேலை பெரியது, அது விஸ்தாரம் உள்ளதா இருக்குது. அந்த விஸ்தாரத்துக்கு நமக்கு தெரியாது, அது அளவுகோல் நமக்கு தெரியாது. வேலை எப்படின்னு நமக்கு தெரியாது. வேலையை கொடுக்குற கர்த்தருக்கு தான் தெரியும். விஸ்தாரத்தை பார்க்குற கர்த்தருக்கு தான் தெரியும். வேலை பெரியதும் விஸ்தாரமானதாய் இருக்குது. 20ஆம் வசனம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். பாருங்க, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் என்று சொல்லி, அப்போ என்ன சொல்ல வராரு? எவ்வளவுதான் சாத்தானின் மனுஷர்கள் ஆலோசனை செய்து கொண்டே வந்தாலும் ஒரு நாளிலே கர்த்தராலே அது ஒன்றுமில்லாமல் கர்த்தராலே சுட்டரிக்கப்பட்டு போகுது. கர்த்தராலே அது அபத்தமாகி போகுது. கர்த்தராலே அது ஒன்றுமில்லாமல் அபத்தமாகி போகுது. கடைசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமரில் யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். யோபு 12ஆம் அதிகாரம். யோபு 12ஆம் அதிகாரம் 12-13. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. முதியவரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கணும். ஆனால் எல்லாருமே முதியவங்க கிடையாது. வயசு வண்ணா இருக்கலாம். வயசு வண்ணா என்ன இருக்கலாம்? வயசு வண்ணா நிறையா இருக்கலாம். ஆனால் உண்மையிலே முதியவங்க கிடையாது. அந்த முதிர்ச்சி பெற்றவங்களாக இருக்க மாட்டாங்க. பாருங்கள், அடுத்தது அவர்களிடத்தில் அந்த ஞானமும் புத்தியும் இருக்குன்னு அப்படியெல்லாம் எல்லார்கிட்டையும் இருப்பது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள முதிர்ச்சி பெற்ற முதியோர் இருக்கு. 13 சொல்லப்படுது, அவரிடத்தில் என்றால் அது கர்த்தரை குறித்து சொல்லப்படுது. கர்த்தரை குறித்து ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவர்னா கர்த்தருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. 29ஆம் அதிகாரம், அதே யோபு 29. 19-23. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி இராமுழுதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து, பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். பாருங்க, இது யாரு குறித்து சொல்றாரு? யோபை குறித்து சொல்ல. என் வாழ்க்கை இப்படிலாம் இருந்துச்சு. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இப்படிலாம் இருந்துச்சு. என் வாழ்க்கை இருந்துச்சு. என் செல்வ செழிப்புக்கு அளவே கிடையாது.
என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவே கிடையாது. அவர் நம்மை ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவர் காலை கழுவுறது, வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா சில வீடுகள் எல்லாம் அந்த காலத்துலலாம் மஞ்சாடிகளில் கற்ஜாடிகளில் தண்ணி இருக்கும். காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே வருவாங்க. யோபுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்குது, அவர் காலெல்லாம் கழுவுறது, வெளியில் போனால் வந்தால் கழுவ கொள்ள எல்லாத்துக்குமே நெய்யை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. நெய்யில் தான் காலை கழுவுறாருன்னு. நெய்யில் அப்போனா எவ்வளவு கர்த்தர் அவர் ஆசீர்வச்சிருப்பார், அவர் ஆசீர்வச்சிருப்பார். என்ன அப்படியெல்லாம் இருந்த எனக்கு இன்றைக்கி தூளிலையும் சாம்பல்லையும் இருக்கேன். தூளிலையும் சாம்பலில் இருக்கிறேன். தோல் மட்டும்தான் மூடுறதுக்கு முன்னாடி இருக்குது லேசாக தோல் இங்கே. மற்றது எல்லாம் எலும்பு கூட நிற்கிறேன். எலும்பு கூட நிற்கிறேன். ஆனால் என் தேவனை சபிக்க மாட்டேன், என் தேவனை நிந்திக்க மாட்டேன், என் தேவனை தூஷிக்க மாட்டேன், தேவன் தந்த மனிதர்களையும் தூஷிக்க மாட்டேன், என்னை தூஷிக்கிறவர்களையும் தூஷிக்க மாட்டேன், என்னை ஏளனம் பண்ணுகிறவர்களையும் பரிகாசம் பண்ணுகிறவர்களையும் நான் தூஷிக்க மாட்டேன். அவர்களை கர்த்தர் பார்த்துக்குவார். அதான் தாவீது சொன்னார், நீங்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவீர்கள். கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்கிறார், அன்றைக்கு சங்கரிக்கப்படுவீர்கள், அன்றைக்கு சங்கரிக்கப்படுவீர்கள் என்று. யோபும் அதே தான், எல்லாம் கதறி 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 அழும்போது, நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களை என்னால் பார்க்க முடியல. உங்களை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் என்னால் காமிக்க முடியல. யாருக்கும் என்ன செய்ய முடியல? காமிக்க முடியல. அப்போ இருந்தால் நீ ஏன்டா அப்படி இருக்கிற, நீ ஏன் அந்த நிலையில் இருக்கிற, நீ ஏன் அப்படி கிடக்கிற, நீ ஏன் அப்படி கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை போல தான் அத்தனை பேரும் தூஷித்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியும். கர்த்தர் எப்படி யோபை சிறையிருப்பை திருப்பினார் என்று. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்கள் சொன்னது போல, என் ஆத்துமாவை அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே நிச்சயமாய் வரும், அவரிடத்திலிருந்து நிச்சயமாய் வரும். தூஷித்த யாவரும் அழிக்கப்படுவார்கள், சங்கரிக்கப்பட வேண்டியவர்கள் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். வெட்கத்தினாலே நிறைந்து காணப்பட வேண்டியவர்கள் வெட்கத்தினாலே நிறைந்து காணப்பட வேண்டியவர்கள் வெட்கத்தினாலே நிறைந்து காணப்படுவார்கள். வாதைகளாலே நிறைந்து காணப்பட வேண்டியவர்கள் வாதையினாலே அந்நாளிலே இறைந்து காணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தராலே விடுவிக்கப்பட்டு கம்பீர சத்தத்தோடு சீயோனுக்கு வருவார்கள், சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனைகளில் விரும்புகிறவர்களுக்கு அது நிறைவேறும். கர்த்தருடைய ஆலோசனையை விரும்புகிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஆலோசனையை விரும்பி அதன்படி செய்கிறவர்களுக்கு அது நிறைவேறும். கர்த்தர் எல்லா வெட்கத்திலிருந்தும் எல்லா அவமானங்களிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய சனத்தை மீட்டு விடுவித்து ரட்சித்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து சர்வாங்க சுகத்தை கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்து அவரே பாதுகாப்பாக இருந்து நடத்தி செய்து முடிப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவருடைய பிள்ளைகள் ஒருவரிலும் மகிமைப்படுத்தாமல் விடவே மாட்டார். அவர் மகிமைப்பட்டே தீருவார். அவருடைய பிள்ளைகளிலே மகிமைப்பட்டே தீருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை தந்த எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையிலே தேவன் நம்மோடு கூட தேவாவியானவர் பேசின கிருபைகளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு பல கோடி மடங்காய் நமக்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. வருகிற செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உண்டு, உபவாச ஜெப கூட்டம், வருடத்தின் முதல் உபவாச கூட்டம். அது ஒரு வாக்குத்தத்த ப்ரேயர் மீட்டிங்காக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே புதிய வருடத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின் ப்ரேயர் மீட்டிங்காக இருக்கும். கர்த்தர் நம் எல்லோருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அப்படி ஆசீர்வாதமாகி தருவதற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதற்காகவும் விசேஷத்துமாய் செபித்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளில் வேளிலும் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த நாளின் காலை ஆராதனை தேவரீர் உம்முடைய கிருபையின் பலத்தினாலே சத்துவத்தை தந்து உம்முடைய உத்வேகத்தை தந்து
ஆண்டவரே அல்லேலூயா, உமது நாமத்தினாலே வைராக்கியத்தை தந்து திடன் பெறும்படி திடனடையும்படி செய்து கர்த்தாவே இந்த நாளின் காலை ஆராதனையை நீர் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற உடைய பிள்ளைகள், லைவிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதியும், கண்மணியாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்ம அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.